அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மேச ராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி, குரோதி ஆண்டு தமிழ் வருட பலன், நட்சத்திர ஆதாயம் விரயம் கந்தாய பலன், உள்ளது உள்ளபடி வாக்கிய பஞ்சாங்கப்படி பலன்கள் காண்போம். மேச ராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. முதலில் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் மேச ராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில், வேலை, ஜீவனம் நன்றாக இருக்கும். நல்ல தனவரவை பெற்று மகத்தான வெற்றிகள் பெற்று சந்தோஷத்துடன் இன்புற்று வாழ்வீர்கள். மேச ராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு கோச்சார கிரக நிலைகளை காணலாம். ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை 13/4/2024 இரவு 8:14 விருச்சிக லக்கணத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் குரோதி வருடம் பிறக்கிறது. குரோதி வருட கோச்சார சஞ்சார நிலைகளை காணலாம். கும்பராசியில் சனி செவ்வாய், மீனராசியில் சுக்கிரன் புதன் ராகு, மேச ராசியில் சூரியன் குரு, மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கன்னி ராசியில் கேது. இந்த குரோதி வருடம் 9 நவகரங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பெயர்ச்சி, குரோதி ஆண்டு தமிழ் வருட பலன், நட்சத்திர ஆதாய விரய கந்தாய பலன், உள்ளது உள்ளபடி மேச ராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு காணலாம். மேச ராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடம் சுக்கிர பகவான் 12வது வீட்டிலே உச்ச பலத்துடன் சஞ்சாரம் செய்கிறார். 18 வருடங்களுக்கு பிறகு ராகுவுடன் சுக்கிரன் கூட்டணி செல்கிறார் மீனராசியில். பெரும்பாலும் இந்த ஆண்டை பொறுத்தவரை பரணி நட்சத்திர அன்பர்கள் வேலை தொழில் நன்றாக அமையும். தொழில் ஜீவனம் நன்றாக இருக்கும். பெரும்பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பல வருட காலமாக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், காலம் கடந்து இன்னும் திருமணம் ஆகாதவர்கள் இந்த ஆண்டு திருமணம் நடக்கும். இந்த ஆண்டு சுப விரயம். நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சரி, இந்த ஆண்டு எல்லா பணமும் செலவாகும். சுப விரய செலவுகளை பரணி நட்சத்திர அன்பர்கள் இந்த ஆண்டு செய்ய போகிறீங்க. ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி 12வது வீட்டிலே உச்ச பலத்தில் இருக்கிறார். லாபத்திலே 11வது வீட்டிலே ஜென்ம ராசி அதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது உபஜயஸ்தானம் பலமாக இருக்கிறது. உங்களுடைய எண்ணம், உங்களுடைய ஆசைகள் வெற்றி அடையும். வெற்றி ஸ்தானத்தில் 2 கிரகங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுடைய மன எண்ணம், நீண்ட நாள் ஆசை, நீண்ட நாளாக இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு காத்து கொண்டிருந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். வீட்டு மனை வாங்கலாம், நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம், வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஜென்ம ராசியிலே சூரியன் குரு. ஜென்ம ராசியிலே விரையாதிபதி சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார். சித்திரை மாதம் 18ஆம் தேதி 2ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சாகிறார். 6ஆம் வீட்டிலே கேது, 12வது வீட்டிலே ராகு, லாபத்திலே சனி. இந்த 4 வருட கிரகங்கள் இந்த ஓராண்டு காலம் மேச ராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கிறது என்பதை காண்போம். மேச ராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு கந்தாய பலன்கள் காண்போம். முதல் 5%, நடு 2%, கடை 3%. இந்த ஆண்டு பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு கந்தாய பலன் முழுமையாக இருக்கிறது. 3 கந்தாய பலனும் உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் வேலை தொழில் ஜீவனம் நன்றாகவே இருக்கும். நல்ல பண வரவு உண்டு.
குடும்ப சுபிட்சம், சுப காரியங்கள் பரணி நட்சத்திர அன்பர்கள் இந்த வருடம் செய்து கொள்ளலாம். எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய மன எண்ணங்கள், உங்களுடைய ஆசைகள் இந்த ஆண்டு நிறைவேறும். 20 வயதிற்கு மேற்பட்டவர்கள் படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கை நிறையா பணம் சம்பாதிப்பீங்க. இந்த வருடத்தை பொறுத்தவரை 12வது வீட்டின் அதிபதி 2ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்வார். மேச ராசி பரணி நட்சத்திர அன்பர்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரும் என்பதை காணலாம். மேச ராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காண்போம். சித்திரை மாதம் 18ஆம் தேதி 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மேல் வாக்கிய பஞ்சாங்கப்படி குருபகவான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சாகிறார். கிருத்திகை நட்சத்திரம் 3 பாதத்திலும், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதத்திலும், மிருகசீரிஷ நட்சத்திரம் 2 பாதத்திலும் இந்த ஓராண்டு காலம் குருபகவான் காலபுருஷனுக்கு 2வது வீட்டில் சஞ்சாரம் செய்வார். மேச ராசிக்கு 12வது வீட்டின் விரையாதிபதி அயன சயன போகஸ்தானாதிபதி 2வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். முதல் விஷயமாக பரணி நட்சத்திர அன்பர்கள் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். 20 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி உயர்கல்வி கற்றவர்கள், உங்களுடைய பெற்றோர்கள் கடனை உடனே வாங்கி உங்களை படிக்க வைத்திருப்பார். இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கை நிறையா சம்பாதிப்பீங்க. உங்களுடைய பெற்றோர்களுக்கு அந்த சம்பளத்தை கொண்டு போய் கொடுங்க. பெற்றோர்களுக்கு தெரியாமல் எதையும் மறைக்காதீங்க. விரையாதிபதி 2ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது குரோதி வருடம் முழுவதும் பெற்றோர்களுக்கு தெரியாமல் எதையும் மறைக்காதீங்க. குடும்ப நபர்களுக்கு தெரியாமல் எதையும் மறைக்கணும்னு நினைக்காதீங்க. சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் பெற்றோரிடம் கொண்டு போய் கொடுங்க. ஏன்னா விரையாதிபதி சுய ஜாதகத்திலும் சரி, கோச்சாரத்திலும் சரி 2ஆம் வீட்டில் வரும்போது மறைக்க சொல்லும். குடும்பத்திற்கு தெரியாமல் 10 ஆண்டு காலமாக திருமணம் செய்து வாழ்ந்தவர்களை குடும்ப நபர்கள் கண்டுபிடித்ததும் உண்டு. திருமண விஷயமோ, சம்பள விஷயமோ, மற்ற எந்த விஷயமாக இருந்தாலும் பரணி நட்சத்திர அன்பர்கள் இந்த வருடம் குடும்ப நபர்களுக்கு தெரியாமல் மறைக்காதீங்க. மறைச்சிங்கன்னா குருபகவான் 2ஆம் வீட்டில் அமர்ந்து உங்கள் சுகபோக வாழ்க்கையை மறைத்து விடுவார். தூங்காமல் உறங்காமல் கால நேரம் பார்க்காமல் கடினமாக உழைக்கக்கூடிய நிலை இந்த ஆண்டு உண்டு. 2ஆம் வீட்டிலே விரையாதிபதி அமர்ந்திருக்கும் போது குடும்பத்தை விட்டு வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சென்று அங்கே தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை உண்டு. கால நேரம் பார்க்காம, ராவு பகல் கால நேரம் பார்க்காமல் உழைக்கக்கூடிய நிலை பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. 12வது வீட்டின் அதிபதி 2ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது சுப காரியங்கள் தாமதமில்லாமல் நடக்கும். 40 வயது, 45 வயது, 60 வயதிற்கு மேலாகியும் பரணி நட்சத்திரக்காரர்கள் திருமணம் ஆகாதவர்கள் நிறைய பேர் உண்டு. காலம் கடந்து திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்கள், வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த ஆண்டு திருமணம் நடக்கும். தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே குருபகவான் அமர்ந்திருக்கும் போது பெரும்பணம் சம்பாதிக்கலாம். 12 வருடங்களுக்கு பிறகு 2வது வீட்டிலே தனக்காரகன் சஞ்சாரம் செய்கிறார். பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இது ஒரு யோகமான காலம். 2ஆம் வீட்டிலே குருபகவான் அமர்ந்து 3 பாரிகளால் 3 வீடுகளை பாரி செய்வார். சத்ருஸ்தானமான 6ஆம் வீட்டையும், அஷ்டமத்தையும், தொழிஸ்தானத்தையும் பாரி செய்வார். மேச ராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு தொழிஸ்தானத்தை குருபகவான் பாரி செய்யும்போது ஒரு 3-4 வருடமாக ஒரு தொழில் வேலையில் திருப்தி இல்லாமல், நல்ல வருமானம் இல்லாமல் பரணி நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்க்கை போயிட்டுருக்குது. உழைப்புக்கேற்ற வருமானம் இந்த ஆண்டு சம்பாதிப்பீங்க. தொழில்ஸ்தானத்தை குருபகவான் பாரி செய்யும்போது தொழில் ஜீவனம் மிக சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடம் பலமாக இருக்கிறது. தொழிலை விரிவுபடுத்தலாம். விவசாயம் செழிக்கும். நல்ல மழை பொழியும். ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் உங்களுக்கு பெரிய அளவு கொடுக்கும். 10ஆம் வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் வேலையும், வியாபாரம், கடை, வர்த்தகம் எல்லாமே மேச ராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு
வருமானங்கள் திருப்தியாக இந்த ஆண்டு கிடைக்கும். குரு பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை அஷ்டமஸ்தானத்தின் மேல் விழுகிறது. எதிர்மறையான எண்ணங்கள் நீங்கும். பயம், பதற்றம் இதெல்லாம் அடியோடு காணாமல் ஓடும். 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்யும்போது விபத்துகளால் வர வேண்டிய பணம், இன்சூரன்ஸு பணம், கொடுத்த பணம் திரும்பவே வராது, இனிமேட்டு அந்த பணம் அவ்வளோதான் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு கொடுத்த பணம் திரும்பவே வராதுன்னு நினைத்து கொண்டிருந்த பணம் வரும். 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்யும்போது ஆயுள், ஆரோக்கியம் சிறப்பு, நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். உங்களுடைய மன எண்ணம் திருப்தியாக இருக்கும். பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு சிறப்பு. குரு பகவானுடைய 5ஆம் பார்வை 6ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. சத்ருஸ்தானத்தின் மேல் குரு பகவான் பார்வை விழும்போது சத்ரு ஜெயம், பகை ஒடுங்கும், நோய் அகலும், நல்ல வேலை, நல்ல தொழில், சம்பாத்தியம் உண்டு. போட்டி, பொறாமை, கெட்ட எண்ணம், செய்வன இந்த மாதிரியான உங்கள் மேல் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் இந்த ஆண்டு விலகும். குரு பகவான் பார்வை 6ஆம் வீட்டின் மேல் விழும்போது இந்த ஆண்டு 6ஆம் வீட்டின் அதிபதி விரயத்திலே நேச நிலையில் இருக்கிறார். பெரும்பாலும் மேச ராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு கண் திருஷ்டி, போட்டி, பொறாமை, உங்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டவர்கள் அவர்களாகவே விலகி விடுவார்கள். 6ஆம் வீட்டிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். சத்ரு ஜெயம், நீங்கள் நினைத்தது நடக்கும். உபஜெயஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது. 6ஆம் வீட்டில் ஒரு கிரகம், 11ஆவது வீட்டில் 2 கிரகம். உபஜெயஸ்தானம் இந்த ஆண்டு பலமாக இருக்கிறது. பெரிய அளவு உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். பெரிய அளவு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். இந்த ஆண்டு முழுவதும் கந்தாய பலன் சிறப்பாக இருக்கிறது. பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புண்டு. சுப காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புண்டு. நல்ல வீடு, நல்ல வண்டி வாகனங்கள், வசதி வாய்ப்புகள் உயர்வீர்கள். பெரும்பணம் சம்பாதித்து அந்த பணத்தை உடனுக்குடன் சுப விரய செலவுகள் செய்து குரோதி வருடம் மகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பம் சுபிட்சம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.